அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் யா அய்யுஹல்லதீன ஆமனுத்தகுல்லாஹ ஹக்க துகாத்திஹி வலா தமூதுன்ன இல்லா வாங்தும் முஸ்லிமூன். நம்பிக்கையாளர்களே, நீங்கள் அல்லாஹை அஞ்ச வேண்டிய முறைப்படி நீங்கள் அஞ்சுங்கள், முஸ்லிம்களாகவே தவிர நீங்கள் மரணித்து விடாதீர்கள். யா முகல்லிபுல் குலுப் சபித் கல்வி அலாது, இன்னைக்கு உள்ளங்களை புரட்டக்கூடியவனே, எனது உள்ளத்தை உனது மார்க்கத்தின் பால் நிலைபெறச் செய்வாயாக. ஆமீன். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்றைய தலைப்பு நீயா நானா. மனித சமுதாயம் ஒரு ஆண் ஒரு பெண்ணிலிருந்து தோன்றியிருந்தாலும் அனைவரும் ஒரே குணம் படைத்தவர்களாக இருப்பதில்லை. சிலர் மென்மையானவர்களாக இருப்பார்கள், சிலர் அதற்கு நேர் எதிராக கடும்போக்கு உள்ளவர்களாக இருப்பார்கள், சிலர் அதிகம் பொறாமை கொள்பவர்களாக இருப்பார்கள், இன்னும் சிலர் அனைவருக்கும் நலம் நாடுபவர்களாக இருப்பார்கள். இவ்வாறு ஒவ்வொருவரும் பல்வேறு குணங்களை தன்னிடம் வைத்து கொண்டவர்களாக தான் இருக்கின்றார்கள். இத்தகைய குணங்களில் நமக்கும் நம்மை சுற்றியுள்ளோருக்கும் பயன் தருகின்ற குணம் எது, தீங்களிக்கின்ற குணம் எது என்பதை இஸ்லாம் நமக்கு மிக தெளிவாக தெளிவுபடுத்துகின்றது. அவற்றை இந்த உரையில் இன்ஷா அல்லாஹ் நாம் பார்ப்போம். அதில் முதலாவதாக ஈகோ. நான் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் நன்மை மற்றும் தீமை பற்றி கேட்டேன். அதற்கு அவர்கள், நன்மை என்பது நற்பண்பாகும், தீமை என்பது எந்த செயல் குறித்து உனது உள்ளத்தில் நெருடல் ஏற்படுவதுடன் அதை மக்கள் தெரிந்து கொள்வதை நீ விருப்பாயோ அதுவாகும் என்று விடையளித்தார்கள். இதனை அறிவிப்பவர் நவாஸ் பின் சம்ஆன் அல் அன்சாரி ரலியல்லாஹு அன்ஹு. இந்த ஹதீஸ் முஸ்லிம் கிதாபில் 4992வது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கு. இந்த செய்தியில் நன்மை என்பதற்கு வரை விளக்கணமே நற்குணம்தான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியுள்ளார்கள். இத்தகைய நன்மைக்கு பங்கம் விளைவிக்கும் பல தீய குணங்களில் ஒன்றுதான் ஈகோ. ஈகோ என்ற ஆங்கில சொல்லுக்கு தமிழில் ஒரு வார்த்தையில் நம்மால் அர்த்தம் சொல்லிவிட முடியாது. அதற்கு அகங்காரம், பெருமை, கர்வம், பொறாமை, பிறரை இழிவாக பேசுவது, வரட்டு கௌரவம் போன்ற பல தீய குணங்களின் ஒன்றிணைந்த ஒரு வெளிப்பாடு தான் ஈகோ அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. மனிதர்களை பல்வேறு வேறுபாடுகளுடன் இறைவன் இந்த பூமியில், அதாவது இந்த உலகத்தில் படைத்திருக்கின்றான். ஒருவரை செல்வ செழிப்பில் உயர்ந்தவர்களாக படைத்திருக்கின்றான், மற்றொருவரை அவருடைய பணியாளனாக ஆக்கியும் இருக்கின்றான். ஒருவரை கல்வி ஞானத்தில் சிறந்தவராக விளங்க செய்கிறான், இன்னொருவரை அவரிடத்தில் கற்றுக்கொள்பவராக ஆக்கியிருக்கின்றான். ஒருவரை அதிகாரம் உள்ளவராக வைத்துள்ளான், இன்னொருவரை அவருடைய அதிகாரத்திற்கு கீழ் செயல்படுபவர்களாக வைத்திருக்கின்றான். இத்தகைய வேறுபாடுகளுடன் இறைவன் மனிதர்களை படைத்திருந்தாலும் ஒரு சாரரை அனைத்து விஷயங்களிலும் உயர்ந்தவர்களாகவும் இன்னொரு சாரரை அனைத்து விஷயங்களிலும் தாழ்ந்தவர்களாகவும் இறைவன் படைக்கவில்லை. ஒருவர் பொருளாதார உயர்வின் காரணத்தினால் முதலாளியாக இருக்கிறார், மற்றொருவர் இவருக்கு கீழே வேலை செய்பவராக இருக்கிறார். எனில் தொழிலாளியை விட முதலாளி பொருளாதார விஷயத்தில் மட்டுமே உயர்ச்சியில் இருப்பார். உடல் ஆரோக்கியத்திலோ சந்தோஷமான குடும்பம் விஷயத்திலோ தொழிலாளி முதலாளியை விட உயர்ச்சியில் இருப்பார். இவ்வாறு எல்லோரும் அனைத்து விஷயத்திலும் உயர்ந்தவர்களாகவோ தாழ்ந்தவர்களாகவோ இருப்பதில்லை. ஒருவர் ஒன்றில் உயர்ந்தவராகவும் வேறொன்றில் தாழ்ந்தவராகவும் தான் இருக்கின்றார். இத்தகைய சுழற்சி முறையிலேயே தான் இறைவன் உலகை இயங்க செய்கின்றான். ஆனால் இதை புரியாத மக்கள் சிலர் ஈகோ எனும் தீய குணத்திற்கு அடிமையாகி தனக்கு கீழ்நிலையில் இருப்பவர்களை இழிவாக கருதக்கூடியவர்களாக மாறிவிடுகின்றார்கள். ஈகோவுடைய பிறப்பிடம் எங்கிருந்து ஆரம்பிக்கிறது? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், யாருடைய உள்ளத்தில் அணுவளவு தற்பெருமை இருக்கிறதோ அவர் சொர்க்கத்தில் நுழைய மாட்டார் என்று கூறினார்கள். அப்போது ஒரு மனிதர் தமது ஆடை அழகாக இருக்க வேண்டும், தமது காலணி அழகாக இருக்க வேண்டும் என ஒருவர் விரும்புகிறார். இதுவும் தற்பெருமையில் சேருமா என்று கேட்டார். அதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அல்லாஹ் அழகானவன், அழகையே அவன் விரும்புகின்றான். தற்பெருமை என்பது ஆணவத்தோடு உண்மையை மறுப்பதும் மக்களை கேவலமாக மதிப்பதும் தான் என்று கூறினார்கள். இந்த ஹதீஸை அறிவிப்பவர் அப்துல்லா பின் மசூத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். இந்த ஹதீஸ் முஸ்லிம் கிதாபில் 147வது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கு. இந்த செய்தியில் தற்பெருமை என்பது மக்களை இழிவாக கருதுவதும் உண்மையை மறுப்பதுமே என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டுள்ளார்கள். இதுதான் ஈகோவுடைய பிறப்பிடமாக தோன்றுகிறது. ஒருவன் தனக்கு இறைவன் வழங்கிய சிறப்பை வெளிப்படுத்துவதில் எந்த தவறும் இல்லை. பொருளாதார வசதி வழங்க பெற்றிருப்பவன் தனது ஆடை காலணி போன்ற விஷயங்களை விலை மதிப்புள்ளதாக பயன்படுத்துகின்றான் எனில் இது ஆணவமோ அல்லது ஈகோவோ கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. தன்னுடைய சிறப்பை வெளிப்படுத்துவதற்காக பிறரை இழிவாக கருதுவதும் தனக்கு கீழ்நிலையில் ஒருவர் இருக்கிறார் என்ற ஒரே காரணத்திற்காக அவர் சொல்கிற உண்மையை மறுப்பதுமே ஈகோ அப்படின்னு சொல்றாங்க. இப்போ உதாரணமாக ஒருவர் முதலாளியாக இருக்கிறார்,
அவரிடம் தொழிலாளியாக மற்றொருவர் இருக்கிறார். முதலாளி தரமற்ற பொருளை தரமானது என்று பொய் சொல்லி விற்பனை செய்கிறார். அவரிடம் வேலை பார்க்கும் தொழிலாளி இது தவறு என்று தன் முதலாளியிடம் கூறுகிறார் எனில், ஒரு வேலைக்காரன் நீ எனக்கு புத்திமதி சொல்கிறாயா என்று அவரது ஏழ்மையை இழிவாக கருதி தனக்கு கீழ்நிலையில் இருக்கிறார் என்ற ஒரே காரணத்திற்காக அவர் சொல்லும் உண்மையை ஏற்க மறுக்கின்றார். இவ்வாறு ஈகோ எனும் கெட்ட குணத்திற்கு இன்றைய பலர் பலியாகி விடுகின்றார். இறை அருளை விட்டும் தூரமாக்கக்கூடிய ஈகோ நம்மை இறை அருளை விட்டும் தூரமாக்கிவிடும். ஷைத்தான் இறை அருளை விட்டும் தூரமானதற்கும் இறைவனின் சாபத்திற்குரியவனாக போனதற்கும் காரணமே இந்த ஈகோ எனும் அகங்காரம்தான். களிமண்ணால் மனிதனை படைக்கப் போகிறேன், அவரை சீர்படுத்தி எனது உயிரை அவரிடம் நான் ஊதும்போது அவருக்கு பணிந்து விழுங்கள் என்று உமது இறைவன் வானவர்களிடம் கூறியபோது இப்லீஸை தவிர வானவர் அனைவரும் பணிந்தனர். அவன் அகந்தை கொண்டான், ஏக இறைவனை மறுப்போரில் ஆனான். எனது இரு கைகளால் நான் படைத்ததற்கு நீ பணிவதை விட்டும் எது உன்னை தடுத்தது? அகந்தை கொண்டு விட்டாயா அல்லது உயர்ந்தவனாக ஆகிவிட்டாயா என்று இறைவன் கேட்டான். நான் அவரை விட சிறந்தவன், என்னை நெருப்பால் நீ படைத்தாய், அவரை களிமண்ணால் படைத்தாய் என்று அவன் கூறினான். இங்கிருந்து வெளியேறு, நீ விரட்டப்பட்டவன், தீர்ப்பு நாள் வரை உன் மீது எனது சாபம் உள்ளது என்று இறைவன் கூறினான். இந்த வசனம் 38வது அத்தியாயம் 71 முதல் 78வது வசனம் வரை இடம்பெயர்கிறது. ஆதம் அலைஹிவஸல்லம் அவர்கள் களிமண்ணால் படைக்கப்பட்டுள்ளார்கள். இப்லீஸ் நெருப்பால் படைக்கப்பட்டுள்ளான். களிமண்ணை விட சிறந்த மூலப்பொருள் எது என்று பார்த்தால் நெருப்புதான். இத்தகைய உயர்ச்சியின் காரணத்தினால் ஆதம் அலைஹிவஸல்லம் அவர்களை இழிவாக கருதி அவர்களுக்கு பணிய ஷைத்தான் மறுத்தான். மேலும் அல்லாஹ்வுக்கு முன்னிலையில் நாம் அனைவரும் சமம்தான். அவன் சொல்லும் கட்டளையை நிறைவேற்ற வேண்டும் என்ற உண்மையை இப்லீஸ் தலைக்கேறிய ஈகோவினால் அதை மறுத்தான். இதனாலேயே வானவர்களுடன் இருந்தவன் இறை சாபத்திற்குரியவனாக மாறிவிட்டான். இத்தகைய மிகவும் கெட்ட குணமான ஈகோ இன்றைக்கு பல இடங்களில் தலைவிரித்தாடுகிறது. நண்பர்களுக்கு மத்தியில், நிர்வாகங்களில், அலுவலகங்களில், பாடசாலைகளில் என்று மக்கள் எங்கெல்லாம் ஒன்றிணைகிறார்களோ அங்கெல்லாம் இந்த ஈகோ எனும் ஷைத்தானிய குணமும் சேர்ந்து வந்துவிடுகின்றது. இவ்வளவு ஏன், ஒரு குடும்பம் என்று எடுத்துக்கொண்டால் கூட அதில் இருக்கின்ற ஒவ்வொரு உறுப்பினருக்கும் மத்தியில் ஈகோ கண்டிப்பாக இருக்கும். கணவன் தன் தாயை விட தன் மீதே அன்பு செலுத்த வேண்டும் என்று மனைவிக்கு ஈகோ இருக்கின்றது. மகன் திருமணத்திற்கு பிறகு தன் மனைவியுடன் அதீத அன்பு செலுத்தி விடுவானோ என்ற மாமியாருக்கும் மருமகளுக்கும் மத்தியில் ஈகோ இருக்கின்றது. கணவனை விட மனைவி படித்திருந்தால் கணவன் மனைவிக்கு மத்தியில் ஈகோ இருக்கின்றது. ஒரு வீட்டில் பல மருமகள்கள் இருந்தால் ஒவ்வொருவருக்கும் மற்றொருடன் ஈகோ இருக்கின்றது. ஒரு பெண் ஆலிமாவாக இருந்தால் அவளது கணவன் அவளுக்கு அறிவுரை சொல்லும்போது அதை ஏற்காமல், நான் ஆலிமாவாக இருக்கின்றேன், நீங்கள் எனக்கு அறிவுரை செய்யும் அளவுக்கு நான் ஒன்றும் தெரியாதவளா, அல்லது என்னை விட தங்களுக்கு எல்லாம் தெரியுமா என்று மனைவி கணவனின் மீது ஈகோ கொள்கிறார்கள். ஒரு ஆண் குர்ஆன் கூட ஓத தெரியாதவனாக இருப்பான். மனைவியோ ஆலிமாவாக இருக்கிறாள். மனைவியிடம் சென்று ஓத கற்றுக்கொண்டு ஒரு ஆண் என்ற ஆணவத்தை விட்டு கொடுக்க நான் தயாராக இல்லை என்று கணவனுக்கு மனைவியின் மீது ஈகோ. இப்படி ஈகோ என்பது ஒரு குடும்பத்திற்குள் எடுத்து பார்த்தால் கூட பல விஷயங்களில் பறந்து விரிந்திருக்கின்றது. இந்த ஈகோ என்பது குடும்பம் உட்பட மக்கள் ஒன்றிணையும் எந்த இடத்தில் ஏற்பட்டாலும் அந்த இடத்தில் கண்டிப்பாக பல பிரச்சனைகளையும் பிளவுகளையும் ஏற்பட்டு சீர்கெட்டு போய்விடும். கணவன் மனைவிக்கு மத்தியில் ஏற்படும் ஈகோ பிரச்சனைகளினால் குழந்தைகள் பாதிக்கப்பட்டு வருகின்றார்கள். மாமியார் மருமகள் மத்தியில் ஏற்படும் ஈகோவினால் முதியோர் இல்லங்களும் விவாகரத்து பிரச்சனைகளும் தான் அதிகரிக்கின்றது. இப்படிப்பட்ட ஈகோவை விட்டொழிக்க நாம் இறைவனடி சேர வேண்டும். ஈகோவை விட்டொழிக்க இஸ்லாத்தின் வழிகாட்டல். நம்ம ஈகோவை எப்படி விடணும் அப்படின்னு சொல்லிட்டு இஸ்லாம் நமக்கு என்ன வழிகாட்டுது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். நம்பிக்கை கொண்டோர் அனைவரும் சகோதரர்கள் தாம். எனவே உங்கள் சகோதரர்களுக்கிடையே இணக்கத்தை ஏற்படுத்துங்கள். அல்லாஹ்வை அஞ்சுங்கள், அருள் செய்யப்படுவீர்கள். நம்பிக்கை கொண்டோரே, ஒரு சமுதாயம் இன்னொரு சமுதாயத்தை கேலி செய்ய வேண்டாம். இவர்களை விட அவர்கள் சிறந்தோராக இருக்கக்கூடும். எந்த பெண்களும் வேறு பெண்களை கேலி செய்ய வேண்டாம். இவர்களை விட அவர்கள் சிறந்தோராக இருக்கக்கூடும். உங்களுக்குள் நீங்கள் குறை கூற வேண்டாம். பட்ட பெயர்களால் குத்தி காட்ட வேண்டாம். நம்பிக்கை கொண்ட பின் பாவமான பெயர் சூட்டுவது கெட்டது. திருந்தி கொள்ளாதவர்கள் அநீதி இழைத்தவர்கள். நம்பிக்கை கொண்டோரே, ஊகங்களில் அதிகமானதை விட்டு விலகி கொள்ளுங்கள். சில ஊகங்கள் பாவமாகும். துருவி ஆராயாதீர்கள். உங்களில் ஒருவர் மற்றவரை பற்றி புறம் பேசாதீர்கள். உங்களில் எவரேனும் இறந்த தமது சகோதரனின் மாமிசத்தை சாப்பிட விரும்புவாரா? அதை வெறுப்பீர்கள். அல்லாஹ்வை அஞ்சுங்கள். அல்லாஹ் மன்னிப்பை ஏற்பவன், நிகரற்ற அன்புடையோன். மனிதர்களே, உங்களை ஓர் ஆண் ஒரு பெண்ணிலிருந்தே நாம் படைத்தோம். நீங்கள் ஒருவரையொருவர் அறிந்து கொள்வதற்காக.
வழியாக உங்களை கிளைகளாகவும் கோத்திரங்களாகவும் ஆக்கினோம். உங்களில் இறைவனை அதிகம் அஞ்சுவோரே அல்லாஹ்விடம் அதிகம் சிறந்தவர். அல்லாஹ் அறிந்தவன், நன்கறிபவன். சுப்ஹானல்லாஹ். இந்த வசனம் 49வது அத்தியாயத்தில் 10 முதல் 13 வரை குறிப்பிடப்படுகின்றது. முஃமின்கள் அனைவரும் சகோதரர்களாக இருக்க வேண்டும் என்றும் தங்களுக்கு மத்தியில் பிரிவினை ஏற்படாமல் இருக்க என்னென்ன வழிமுறையை பேண வேண்டும் என்றும் நாம் பார்த்த எல்லா வசனங்களிலும் இறைவன் குறிப்பிட்டு காமிக்கின்றான். யாரும் யாரையும் விட சிறப்பானவர்களாக இருக்கலாம். ஒருவர் தன்னிடம் இருக்கும் சிறப்பை வைத்து இன்னொருவரை கேலியாக கருதினால் கேலி செய்யப்பட்டவன் இன்னொரு விஷயத்தில் அவனை விட உயர்ந்தவனாக இருப்பான் என்றும், அதனால் ஒருவர் மற்றொருவரை இழிவாக கருதாதீர்கள் என்றும் இறைவன் சொல்லி காமிக்கின்றான். அத்துடன் குலம் கோத்திரம் அடிப்படையில் எந்த மனிதனும் இன்னொரு மனிதனை இழிவுபடுத்தக்கூடாது. அல்லாஹ்வை அஞ்சுபவர்கள்தான் சிறந்தவர்களே தவிர குலம் கோத்திரத்தால் எந்த ஒரு சிறப்பும் கிடையாது என்று நாம் பார்த்த வசனங்களில் இறைவன் மிகவும் தெளிவுபடுத்துகின்றான். மேற்படி வசனங்களில் இறைவன் சொன்ன வழிமுறை கையாண்டாலே ஈகோவிற்கு பலியாவதிலிருந்து நம்மை நாமே தற்காத்து கொள்ளலாம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வின் தூதர், ஆன்மீக தலைமை பொறுப்பையும் பெற்றிருந்தார்கள். தனக்காக உயிரையே கொடுக்கும் தொண்டர் படையையும் பெற்றிருந்தார்கள். இப்படிப்பட்ட அனைத்து விதமான அதிகாரமும் வழங்கப்பட்டவர்களாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருந்தார்கள். ஆனால் தனது வாழ்நாளில் ஒரு நாள் கூட பிறரை இழிவாக கருதியதும் கிடையாது. தனக்கு கீழ்நிலையில் இருக்கிறார்கள் என்ற காரணத்திற்காக யார் சொல்லும் உண்மையையும் மறுத்ததும் கிடையாது. எந்த ஈகோவும் அவர்களது உள்ளத்தில் கடுகளவும் வந்ததும் கிடையாது. ஒரு யூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் வந்து, முஸ்லிம்களாகிய நீங்களும் இணை கற்பிக்கிறீர்கள், காபாவின் மீது ஆணையாக என்று கூறுகிறீர்கள் என்று கேட்டார். இதை கேட்ட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், முஸ்லிம்கள் இனிமேல் சத்தியம் செய்வதாக இருந்தால் காபாவின் மீது ஆணையாக என கூறாமல் காபாவின் இறைவன் மீது ஆணையாக என கூற வேண்டும் என்று கட்டளையிட்டார்கள். இதனை அறிவிப்பவர் புதைலா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். இந்த ஹதீஸ் நசஈ கிதாபில் 3773 மற்றும் அஹ்மத் கிதாபில் 25845 ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கு. ஏகத்துவத்தை எடுத்து சொல்ல வந்த இறை தூதரிடமே வந்து ஒரு யூதர் நீங்கள் இணை கற்பிக்கிறீர்கள் என்று சொல்லுகிறார். அப்போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், நான் ஒரு இறை தூதர், எனக்கு தெரியாதது ஒரு யூதனான உனக்கு தெரிந்து விட்டதா என்று வந்தவரை அவமதிக்காமல், ஈகோ கொண்டு அவரை விரட்டி விடாமல் அவர் சொல்லும் செய்தி என்ன என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நிதானிக்கிறார்கள். தவறை திருத்தியும் கொள்கிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் அல்பா என்று அழைக்கப்பட்ட ஒட்டகம் ஒன்று இருந்தது. அது பந்தயத்தில் எவரும் அதை முந்த முடியாத அளவுக்கு விரைவாக ஓடக்கூடியதாக இருந்தது. அப்போது கிராமவாசி ஒருவர் 6 வயதுக்குட்பட்ட ஒட்டகம் ஒன்றின் மீது வந்தார். அது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் ஒட்டகத்தை முந்தி கொண்டது. இது முஸ்லிம்களுக்கு மனவேதனையை அளித்தது. இதை அறிந்தபோது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், உலகில் உயர்ந்து விடுகின்ற பொருள் எதுவாயினும் ஒரு நாள் அதை கீழே கொண்டு வருவதே அல்லாஹ்வின் நியதியாகும் என்று கூறினார்கள். இதனை அறிவிப்பவர் அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். இந்த ஹதீஸ் புகாரி கிதாபில் 2872வது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கு. அல்லாஹ்வின் தூதரின் ஒட்டகத்தை ஒரு கிராமவாசியின் ஒட்டகம் முந்திவிட்டதே என்று மக்கள் நினைக்கிறார்கள். ஒரு ஜனாதிபதியின் ஒட்டகத்தை ஒரு சாதாரண கிராமப்புற குடிமகனுடைய ஒட்டகம் எப்படி முந்தலாம் என்று அவருக்கு எதிராகவோ அவருடைய ஒட்டகத்திற்கு எதிராகவோ ஈகோ கொண்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தாக்குதல் தொடுக்கவில்லை. இன்றைக்கு இது போன்ற அரசியல் செல்வாக்கு உள்ள இன்றைக்கு இது போன்ற அரசியல் செல்வாக்குள்ள மனிதருக்கு ஏற்பட்டால் என்னவாகும் என்பதை கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள். ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த உயர்வுக்கும் ஒரு தாழ்வு இருக்கக்கூடாது என்று ஒரு அழகான நியதியை எடுத்துரைக்கிறார்கள். உதாரணத்திற்கு இப்போ நம்ம பார்த்த நிகழ்வுகள் மட்டுமே போதும். இது போன்றுதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய வாழ்க்கை நெடுக எந்த ஈகோவும் இல்லாமல் வாழ்ந்திருக்கிறார்கள். மேலும் அல்லாஹ் தன்னுடைய திருமறை குர்ஆனில் கூறுகின்றான், உள்ளத்தின் மீதும் அதை வடிவமைத்ததன் மீதும் சத்தியமாக, அதன் உள்ளத்தில் நன்மையையும் தீமையையும் அதற்கு அவன் அறிவித்தான். அதை தூய்மைப்படுத்துகிறவர் வெற்றி பெற்றார், அதை களங்கப்படுத்தியவர் இழப்படைந்தார். இந்த வசனம் 91வது அத்தியாயம் 7 முதல் 10வது வசனமாக இடம்பெயர்கிறது. இஸ்லாம் சொல்லும் அறிவுரைகளை ஏற்று நீயா நானா எனும் ஈகோவை விட்டொழித்து தூய உள்ளத்துடன் நாம் வாழ்ந்தாலே மறுமை வெற்றி நமக்கு கிடைக்கும். இல்லை என்றால் நரக படுகுழிக்கு கொல்லிக்கட்டைகளாக மாறிவிடுவோம். அல்லாஹ் அந்த நரகத்திலிருந்து நம் அனைவரையுமே காப்பாற்ற வேண்டும். அப்படிப்பட்டவர்களாக அல்லாஹ் நம் அனைவரையுமே ஆக்க வேண்டும். வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.